டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் 2003 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் பெம்கோ அரேபியன் கம்பெனி சவுதியில் வந்து 2004 to 2006 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2006 to 2009 அங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபியில் விசிஆர் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி விசிஆர் கண்ட்ரோலருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவிங்கிற ஒரு இதே கிடையாது, வேடிங்கே கிடையாது. விசிஆர் தான் கம்ப்ளீட்டாக ஒரு டிவைஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ரேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னாலும் விசிஆரில் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ஃபீல்டு வந்துச்சு. இப்போ அதை விட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக AAA CCTV எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2009, 15 இயர்ஸ் ஜேர்னி. 15 இயர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம். ரெண்டாவது, சிசிடிவி எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? சிசிடிவி எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும், சிசிடிவி வந்து எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி சிசிடிவி வச்சு நம்மளை பாதுகாப்பை பலப்படுத்திக்கலாம், ஏன் AAA CCTV எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸில் நீங்கள் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன் எங்களை காண்டாக்ட் பண்ணணும், இந்த 3 விஷயத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஏன்னா 8 மினிட் தான் நமக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஏன் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு சின்ன 3 இன்சிடெண்ட் ஆக்சுவலி ஃபீல்டு கம்பெனியில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட்டு. ஒரு பெரிய ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நைட்டு 11:30-12 மணிக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு ஸ்டாஃப் வந்து இறந்துட்டார், உடனே வாங்க ப்ளேபேக் எடுக்கணுன்ட்டு. போய் அந்த ஷாப்பில், அந்த ஷாப் நேம்லாம் சொல்லக்கூடாது, இது ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போய் நின்னா 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. எப்படி வேலைக்கு வந்த பையன் இறந்து போயிட்டான், என்ன ஆச்சு ஏதாச்சு, பயங்கரமாக ஒரே கலாட்டா, ஒரே போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்திருந்தாங்க. அந்த சிசிடிவியில் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஹோல் டே அந்த பர்டிகுலர் நபர் வந்து எங்கே போனார், எங்கே வந்தார், எப்படி அவர் இறந்தாருங்கிறத ஆக்சுவலாக அவரோட பாடியை வந்து பாத்ரூம்லேருந்து தான் எடுத்தாங்க. ஈவினிங் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அவர் பாத்ரூம் போனவர், யாருமே அவரை கண்டுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிற இடங்கிறனால நைட்டு 11:30 மணிக்கு தான் அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால தான் கம்ப்ளீட்டாக அவர் எப்படி இறந்தாருங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு, போலீஸ்க்கு ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா அவங்களோட ரிலேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த பேமெண்ட்டை அந்த கடைக்காரர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ இது ஒரு இன்சிடெண்ட்டு. இது மாதிரி 100 இன்சிடெண்ட் இருக்குது. அதனால் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு இன்சிடெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லாஸ்ட்டு 2 monthsக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல அந்த கேமரா போட்டு கொடுத்தோம். அது ஒரு 1 week கழித்து அவர் ப்ளேபேக் எடுக்கணும் சார், ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. ப்ளேபேக் எடுக்கிறதுக்கு ஸ்டாப் அனுப்பும்போது ப்ளேபேக் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே அவரோட புது வண்டி, ஆக்சஸ் வண்டி வந்து இன்னொருத்தன் எவனோ நின்று வந்து உடச்சிட்டு நிற்கிறான். அப்படின்னு ப்ளேபேக்கில் தான் பார்க்குறாரு, அவருக்கும் தெரியல. டக்குன்னு கேமரா பார்த்துட்டு இருக்கு இல்லையா, உடைக்க அந்த ட்ரை பண்ணதையும் விட்டுட்டு அவன் போயிட்டான். வேகமாக போய் அந்த வண்டியை எடுத்து பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை, லாக்கெல்லாம் ஒன்றும் உடையலை. பிகாஸ் ஆஃப் கேமரா இருந்ததுனால வண்டியை விட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 10 minutes ப்ரெசன்டேஷன் 10 மணி நேரம் பேச டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி. ஏன்னா 15 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து 500 ஸ்டோரிக்கு மேலே இருக்குது. இட் மீன்ஸ் 500 ஹிஸ்ட்ரி கூட இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வரும். ஏன் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணோம் அதை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். என்னென்ன சிசிடிவியில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம பாதுகாப்பை பலப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் சர்க்யூட் டெலிவிஷன். இன் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அனலாக் தான் இருந்துச்சு. சிசிடிவியை பொறுத்தவரைக்கும் அனலாக், தென் ஹெச்டி சிசிடிவி. அதுக்கப்புறம் டெவலப்டு டு ஹெச்டி, ஏஹெச்டி, அனலாக் ஹை டெஃபினிஷன், அல்ட்ரா ஹை டெஃபினிஷன், ஹெச்டி சிவிஐ, ஹெச்டி டிவிஐ, ப்ரோ ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி. இட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா இதை இன்னும் டெவலப்மெண்ட் ஆகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐபி பேஸ்டில் வந்து 4K வரைக்குமே சிசிடிவி யூ கேன் கெட். தென் வைஃபை பேஸ்டு சிசிடிவி, 4G and 5G SIM based CCTV, solar based CCTV. CCTV is main core business for us. அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக என்னென்ன நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ட்ரூஷன் பர்குலர் அலாரம் சிஸ்டம் அண்ட் ஃபயர் அலாரம் சிஸ்டம்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இன்டர்காம், EPBX அண்ட் IPBX சிஸ்டம். தென் இன்வெர்டர் பேட்டரியோட லூமினாஸோட ஆத்தரைடு சேனல் பார்ட்னர், ஆல்சோ அவைலபிள் ஃப்ரம் as Exit and Microtech. CCTV is our core business. USP, unique selling proposition. என்ன யூனிக்
சிசிடிவியில் வந்து எப்படி என்னென்ன யூனிக் இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நிறையா பேர் வீட்டில் கடைங்களில் கண்டிப்பாக சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா? எத்தனை பேர் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி கை மட்டும் தூக்குங்களேன். இதை எந்தெந்த வகையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம்? ஜஸ்ட்டு லைவ் பார்ப்போம், மொபைலில் பார்ப்போம், தேவைன்னா ரெக்கார்டிங் எடுத்து பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம அடிஷ்னலாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோமா? கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் டிடெக்ஷன். ஒரு நபர் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த நபரை ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி மறுபடியும் அவங்க வந்தாங்க அப்படின்னா எப்பப்போ வந்தாங்க அந்த டேட்டாவை கூட கலெக்ட் பண்ணலாம் இந்த சிசிடிவியில். தென் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், crossing line detection, auto tracking, PT is a pan tilt zoom, people counting, objects detecting and counting, and many more features are in the CCTV. Actually அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்டிங் அண்ட் கவுண்டிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு சிசிடிவி ஏஐ சிசிடிவி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எத்தனை டேபிளில் எவ்வளோ பேட் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி அது நம்ம எடுத்துடலாம். எத்தனை வாட்டர் பாட்டில் இருக்குங்க எடுத்துடலாம். எத்தனை பேர் நபர் உட்காந்துருக்குறோம், எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க, எத்தனை பேர் எக்ஸிட் ஆனாங்க, கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நம்ம சிசிடிவி மூலமாக டேட்டாவாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்தந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஃபேஸ் டிடெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் டிடெக்ஷன். Face detection is a computer vision technology that uses artificial intelligence and machine learning to identify and locate human faces in images or videos. It's key step in many applications including face recognition, face analysis and identity verification. Then intrusion detection. What is the intrusion detection? For example, இப்போ நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், யாராவது வந்து இந்த ஷெட்ரையோ டோரையோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வித் நம்ம அலாரம் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரூஷன் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இஸ் சிஸ்டம் தட் மானிட்டர்ஸ் ஃபார் சஸ்பியஸ் ஆக்டிவிட்டி அண்ட் அலர்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸ் வென் இட்ஸ் டிடெக்டட். Security Operations Center analysts or incident responders can then investigate and take action to address the threat. Then crossing line detection. What is the crossing line detection? நம்ம ஒரு காம்பவுண்ட் வச்சுருப்போம், யார் ஏறி குதிக்கிறாங்கன்னா நமக்கு எந்த ஒரு டவுட் இருக்காது, ஆனால் அடுத்த நாள் காலையில் நம்ம அதை பார்த்தா தான் தெரியும். பட் இந்த கேமராலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் கிராசிங் லைன் சொல்லிட்டு நம்ம ஒரு இதை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து எல்லாமே ப்ரோக்ராம் தான், சாஃப்ட்வேர் தான், த்ரூ ஏஐ மூலியமாக தான். இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து உள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ராத்திரியும் சரி ஈவினிங் எல்லா நேரத்துலையும் சரி இந்த கிராசிங் லைனை வந்து யார் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். தட் இஸ் லைன் கிராசிங் டிடெக்ஷன். தென் ஆட்டோ ட்ராக்கிங், PTZ. வாட் இஸ் த ஆட்டோ ட்ராக்கிங்? ஒரு நபர் ஒரு உள்ள ஹாலுக்குள்ளே வராரு அப்படின்னா, ஏற்கனவே நான் என்னோடய ப்ரெசன்டேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரியில் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எங்கெங்கே போனார், எங்கென்ன பண்ணார், எத்தனை வாட்டி உள்ளே வந்தார், எத்தனை வாட்டி வெளியில் போனார், எத்தனை வாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றினாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் நம்ம கலெக்ட் பண்ணலாம். தட் இஸ் ஆட்டோ ட்ராக்கிங். தென் பீப்புள் கவுண்டிங். இப்போ நம்ம ஹாலிலே இருக்கட்டும், நம்ம இந்த சங்கம் ஹோட்டலில் வந்து மெரியாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, ஒரு நபர் எத்தனை வாட்டி வராரு, எத்தனை வாட்டி போகிறாங்க, அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாலும் வந்து அந்த பீப்புள் கவுண்டிங்கில் வந்து அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் மூலயமா அவங்களோட கம்ப்ளீட் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தட் இஸ் பீப்புள் கவுண்டிங். தென் ஆப்ஜெக்ட் கவுண்டிங் அண்ட் டிடெக்ஷன். ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன், சூப்பர் மார்க்கெட்லேயே ஒரு ட்ரேயில் வந்து ஒரு 100 குவான்டிட்டியில் வந்து ஏதோ ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம வந்து ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு 1 ஹவர் கழித்து அதில் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு நம்ம என்னெல்லாம் தேவை கிடையாது. சாஃப்ட்வேரில் போய் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு பட்டன் கிளிக் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை கவுண்டிங் இருக்குது, எவ்வளோ குறைஞ்சிச்சு, எத்தனை மணிக்கு யார் எடுத்தாங்க, ஸோ கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கக்கூடியது தான் இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அண்ட் கவுண்டிங். ரெண்டாவது லாஸ்ட் டைம் நம்ம நபர் சார் சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்மளை பாதுகாத்துக்கிறது மிகச்சிறந்தது. ஸோ கால் டு AAA CCTV எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.